நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருத்தொண்டர் திருவந்தாதி. திருவாரூரில் திருக்கோயில் கொண்டருளிய சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் திருத்தொண்டத் தொகையை பாடி அடியார்களை போற்றினார். திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாரின் திருவருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் மேற்படி பிள்ளையாரின் திருவருளால் திருத்தொண்டத் தொகையை விரித்து அத்தொகையை முதல் நூலாக கொண்டு இவ்வந்தாதியை வடிநூலாக பாடியருளினார். சேக்கிழார் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திற்கு பெரிதும் ஆதாரமாக விளங்குவது இவ் அந்தாதி நூலே ஆகும். இத்திருவந்தாதியின்கண் தேவாரம் பாடிய மூவரும் தனியடியார் 60 9 திருக்கூட்டத்தாரும் ஆகிய திருத்தொண்டர்களுக்குரிய ஊர், நாடு, மரபு முதலியவைகளும் அவர்கள் மேற்கொண்டொழுகிய திருத்தொண்டின் நெறியும் அதனால் அவர்கள் பெற்ற பேரும் கூறப்பட்டுள்ளன. இவ்வந்தாதி 89 கட்டளை கலித்துறைகளை கொண்டதாக விளங்குகின்றது. திருத்தொண்டர் தொகை திருப்பதிகத்தில் உள்ள 11 பாடல்களிலும் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே என நம்பியாரூரர் தம்மை தொண்டர்க்கு தொண்டராக குறிப்பிடுகின்றார். 11 இடங்களிலும் சுந்தரர் வரலாற்று நிகழ்ச்சிகளை குறித்து போற்றும் 11 பாடல்கள் இத்திருவந்தாதியில் முறையே அமைந்துள்ளன. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சேரமான் பெருமாள் நாயனார், கோச்சங்கச் சோழன் ஆகிய பெருமக்களின் வரலாறுகள் 2 பாடல்களிலும், ஏனைய பெருமக்களின் வரலாறுகள் ஒவ்வொரு பாடலிலும் குறித்து போற்றப்பெற்றன. இத்திருத்தொண்டர் தொகையில் போற்றப்பெறும் தனி அடியார், தொகை அடியார், இத்துணையர் என்பதை ஒரு பாடலிலும், அத்திருப்பதிகத்திலுள்ள பாடல்களின் முதல் குறிப்பினை ஒரு பாடலிலும், இத்திருவந்தாதியை ஓதுதலால் வரும் பயனை ஒரு பாடலிலும் கூறி நம்பியாண்டார் நம்பிகள் இத்திருவந்தாதியினை நிறைவு செய்துள்ளார். பாடல் 1. பொன்னி வடகரை சேர் நாரையூரில் புழைக்கைமுக மன்னன் 63 பதி தேம் மரபு செயல் பண்ண அத்தொண்டத் தொகை வகை பல்கும் அந்தாதிதனை சொன்ன மறைக்குல நம்பி பொற்பாத துணை துணையே. இதன் பொருள், காவிரியின் வடகரையிலுள்ள திருநாரையூரில் கோயில் கொண்டிருக்கும் துளையுள்ள தும்பிக்கையை உள்ள பொல்லாப்பிள்ளையார் 63 நாயன்மார்களது ஊரும் தேசமும் குலமும் அவர்களது செயல்களும் சொல்ல அத்திருத்தொண்ட தொகையின் வகையாக பெருகும் இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியினை சொன்ன வேதியர்குல நம்பியாண்டார் நம்பிகளின் பொற்பாதங்கள் நமக்கு துணையாக இருக்கும் என்கின்றார்.